பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அன்பு தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களே, எப்படியாப்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறவர்களே, சூழ்நிலை மதியில், வேதனை மதியில், கண்ணீர் மதியில் இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்கள் தேவன் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் தேவன் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யவீரின் மகள் மரண அவஸ்தையாக இருந்தாங்க. யவீரு இயேசுவை நோக்கி வருகிறார். ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாரு. யவீரோடு அவர் கடந்து சென்றார். அந்த மகள் மரித்து போனான்ற செய்தி கடந்து போகும்போதே வருது. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. இயேசு சொல்றாரு யவீரை பார்த்து, விசுவாசம் உள்ளவனா இரு. யவீருவே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. கைவிடாத கர்த்தர் யவீரை பார்த்து சொன்னார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். யவீருவே, உன்னை கர்த்தர் கைவிடலை. விசுவாசம் உள்ளவனா இரு. மகள் மரிச்சு போயிடான்னு வீடெல்லாம் ஜனங்க கூடி அழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் வெளியிருக்க சொல்லிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த மரித்து போன யவீரின் மகள் மரித்து போனவளை கர்த்தர் உயிரோடு எழுப்புறார். அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் வாழ்வை கொடுப்பார். ஆனால் அந்த மனுஷனை, அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டாரன்னா, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இயேசு அப்பக்கம் போகிறாருன்னு கேள்விப்பட்டு பர்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். ஜனங்கள்லாம் அதட்டினாங்க. மறுபடியும் கூப்பிட்றாரு. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் வேதம் சொல்லுதுங்க. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் வேதம் சொல்லுது. அவர் கூப்பிட்டவனு இயேசு நின்று அந்த மனிதனை அழைத்து வர சொல்லி என்ன வேண்டும்னு கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. அந்த மனுஷனுக்கு தேவை என்ன? அவன் குருடனாக இருக்கிறான். அந்த மனுஷன் குருடனாக இருந்தான்னு வேதம் சொல்லுது. அந்த மனுஷனுக்கு தேவை பார்வை. சொத்து சுகம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும். அந்த மனுஷன் கேட்கல. தன் சூழ்நிலை மாறணும். இந்த பூமியில் பார்வையற்றவனாக இருக்கிறாண்டவர், நான் பார்வை பெறணும். கர்த்தர் அந்த மகனை கண்களை திறந்தார். அந்த மகனுக்கு ஒரு எதிர்கால வாழ்வை இப்பூமியில் கர்த்தர் கொடுப்பார். நான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விடுதலை நிச்சயமே, விடுதலை நிச்சயமே. சத்தியமான ஒரு தேவன் சொல்றாரு, ஆண்டவரை நம்பி நாடி தேடி வந்தவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பர்த்திமேயுவை கர்த்தர் கைவிடலை, இவரை கர்த்தர் கைவிடலை. ரூத்து நகோமியும் பஞ்சம் வந்தது. மோவாப்புலேருந்து திரும்ப பெத்லகேமுக்கு வராங்க. அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறாருன்னு கேள்விப்பட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டின் கீழ் வந்து அவங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? டாக்டர் கைவிட்டுட்டாங்களா? உறவுகள் கைவிட்டுட்டாங்களா? நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டுட்டாங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, அவர் கைவிடாத கர்த்தர். அவர் நீங்களை நான் ஆராதிக்கிற கர்த்தர், நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கர்த்தர், உங்களை என்னை கைவிடாத கர்த்தர். அவர் இன்று வரைக்கும் கைவிடாததுனால அவருக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கிறோம். அவர் கைவிட மாட்டார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வை கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. அவர் என்றென்றைக்கே கைவிடாத கர்த்தர், என்றென்றைக்கே கைவிட மாட்டார். உறவுகள் கைவிட்டலாம், நண்பர்கள் கைவிட்டலாம், குடும்பம் கைவிட்டலாம். ஆனால் கைவிடாத கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்வை கொடுப்பீங்கன்னா, உங்கள் கரத்தை கொடுப்பீங்கன்னா, அவர் பாதத்தில் வருவீங்கன்னா, கர்த்தர் கைவிடாமல் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அற்புதமாக ஆச்சரிய விதமாக நடத்துகிறத கர்த்தர் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கைவிடாத கர்த்தர் அவர், கைவிடாத கர்த்தர். குடும்பத்தார் கைவிடப்பட்ட நிலைமையில் வனாந்திரத்தில் இருந்த தாவீது கர்த்தர் கரம் பிடிச்சு இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் தெரிஞ்சு ராஜாவாய் கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றினார். ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு, ராஜாவாய் யூதாக்கு ராஜாவாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஜனங்கள் மேலே ஆளுகையும் அதிகாரமும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அவரை கைவிடாத கர்த்தர். என் கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல வாழ்வை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குங்க. கைவிடாத கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற விதத்தை பார்ப்பீங்க. உங்களை காப்பாற்றுகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை
பாதுகாக்கிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை போஷிக்கிற விதம், அன்பாய் நடத்துகிற விதமை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்கள் ஏமாற்றங்கள் மாறும், உங்கள் கலக்கங்கள் மாறும். அன்பு தேவ ஜனமே, உங்கள் பிரச்சனை போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, சத்திய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புலம்பல் 3:31 வாசிக்கிறது போல, ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார் என்ற சத்திய வார்த்தையின்படி அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஜீவன் புறப்படட்டும்ப்பா, விசுவாசம் பிறப்பிக்கப்படட்டுப்பா, பிறக்கட்டுப்பா, விசுவாசம் பிறக்கட்டுப்பா. தேவ கருத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே மே துதிக்கிற ஸ்தோத்திரம். நீர் பொறுப்பெடுத்து கொண்டமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தால், உங்கள் அன்பு காணிக்கினால தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.